நிலக்கோட்டையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 10,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. நிலக்கோட்டை மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 10,000 11,000 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. 1 கிலோ முல்லைப்பூ 1,800க்கும் பிச்சிப்பூ 1,200 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் சரவணகுமார் இணைந்திருக்கிறார். சரவணகுமார், தங்கத்தை போல மல்லிகை பூவினுடைய விலை ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிலக்கோட்டை சந்தையில பூக்களினுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு? மல்லிகை பூக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 10,000 தாண்டியது. வரத்து குறைவு காரணமாக மல்லிகை பூக்கள் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலக்கோட்டை வத்தலக்குண்டு பகுதியில் ISO தரம் சான்று கொண்ட மதுரை மல்லிகைப்பூ அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக நிலவி வரும் அதிகாலை பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ செடிகள் மொட்டுக்கள் அரும்பி விடாமல் மல்லிகைப்பூ உற்பத்தி குறைந்தே காணப்பட்டு வருகிறது. 20 கிலோ உற்பத்தி செய்த மல்லிகை தோட்டங்களில் தற்போது 200 கிராம் பூக்கள் மட்டுமே உற்பத்தி ஆகின்றன. இதனால் நிலக்கோட்டை மலர் சந்தைக்கு கொண்டு வரப்படும் மல்லிகை பூக்கள் கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மல்லிகை பூ 1 கிலோ ரூபாய் 10,000 தாண்டியது. பூக்கள் கிடைக்காததால் ஏராளமான வெளிநாடு ஏற்றுமதி ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இதேபோல் செடியில் இருந்து பறித்து வரப்படும் அரும்பு மொட்டுக்களிலும் நல்ல விலை கிடைத்துள்ளது. 1 கிலோ அரும்பு மொட்டு மல்லி ரூபாய் 5,000 ரூபாய் 7,500 வரை விற்பனையானது. தொடர்ந்து வரத்து குறைந்து காணப்பட்டதால் மல்லிகை பூ விலை இன்னும் பல மடங்கு உயரும் என ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். விவசாயிகளின் கொண்டு வரும் மல்லிகை பூக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு மல்லிகை பூ ரூபாய் 8 ரூபாய் விவசாயிகளிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மல்லிகை பூக்கள் ரூபாய் 1,800 வரையிலும், பிச்சி பூ 1,600 வரையிலும் விற்பனையானது. வரத்து குறைந்து போதும் கொண்டு வரப்படும் பூக்கள் நல்ல விலை கிடைத்திருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.